என்னுடைய பெயர் ரேஸ்மா பானு. 2 நாள் கழித்து எனது திருமணம். இந்த திருமணம் முழுக்க முழுக்க பெற்றோர்களால் விருப்பப்பட்டு நடைபெறப் போகிறது. அதற்கு காரணம், நான் அதிகமாக வீட்டை விட்டு வெளியில் எங்கும் சென்றதில்லை. வெளி உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கூட தெரியாது. அம்மா பலமுறை சொல்லக் கேட்டிருக்கின்றேன், வெளியில் உள்ளவர்கள் மோசமானவர்கள் என்று. நான் மிகவும் பயந்த சுபாவம் உடையவள். எனக்கு தைரியம் என்பது குறைவாகவே இருந்தது. அதற்கு காரணம், சிறு வயதிலிருந்து வெளியாட்களிடம் அதிகமாக பேசியது கிடையாது. எனது அம்மாதான் எப்பொழுதாவது கூறிக்கொண்டிருப்பார், மாமியார் வீட்டில் சென்று எப்படி வாழப்போகின்றாயோ என்று. 2 நாள் கழித்து நடைபெறப்போகும் திருமணத்தை நினைத்தும் கவலையாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. ஆனால் எனது பெற்றோர்களின் மீது நம்பிக்கை இருந்தது. எதுவாக இருந்தாலும் எனது பெற்றோர்கள் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று. கடைசியில் திருமண நாளும் வந்தது. எனது அப்பாவும் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். எனது அப்பாவிற்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. இருந்தாலும் திருமணத்தில் அனைத்து வேலைகளையும் முன்னின்று கவனித்து கொண்டார். உறவினர்களை வரவேற்பதிலிருந்து உணவுகள் பரிமாறுவது வரை அனைத்தையும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தார். எங்கள் வீட்டில் நடக்கும் முதல் திருமணம் என்னுடையதுதான். எனக்கு கீழ் 2 சகோதரர்கள் உள்ளனர். அவர்கள் இப்பொழுதுதான் பள்ளியில் படித்து வருகின்றனர். அப்பா சில வருடங்களாக எனது திருமணத்திற்கென்று தனியாக சேமித்து வைத்திருந்தார். எனது திருமணத்தை நடத்தி முடிப்பதை கடமையாக கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் திருமணத்திற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படவே தெரிந்தவர்களிடம் கடனும் வாங்கியிருந்தார். இதனால் என்னுடைய கல்யாணத்திற்காக கடன்காரனாகிவிட்டார். எனக்கும் கவலையாக இருந்தது, என்னால் அப்பா கடன்காரராகிவிட்டாரே என்று. அதை திருப்பி செலுத்துவதற்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதும் தெரியும். அம்மாவும் அப்பாவும் தான் என்னை ஆறுதல் படுத்தி திருமணத்தை முடித்து மாமியார் வீட்டிற்கு நல்லபடியாக அனுப்பி வைத்தனர். மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வரவேற்றனர். மாமியார் தனது உறவினர்களிடம் பூரிப்புடன் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். அதற்கு காரணம் என்னுடைய அழகு. ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால், படத்தில் நடிக்கும் கதாநாயகிகளை விட சற்று அழகில் கூடுதலாகவே இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடந்ததற்கும் அதுதான் காரணம். எங்கே இந்த அழகினால் எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என அஞ்சிதான் 18 வயதில் திருமணத்தை முடித்து வைத்தனர் பெற்றோர்கள். முதலிரவுக்காக அனைத்தும் ஏற்பாடு செய்ய நானும் கணவருக்காக காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் வந்த கணவரும் இவ்வளவு அழகா என ஆச்சரியப்பட்டு போனார். இருவரும் வெகு நேரமாக பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு கணவர் காதலையும் அன்பையும் பொழிய தொடங்கினார். அந்த இரவு முழுவதும் சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருந்தார். இதனால் அவரின் மேலிருந்த பயம் விலகி காதலாக உருமாறத் தொடங்கியது. நானும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன், நல்ல அன்பான கணவரை கொடுத்ததற்கு. திருமணத்திற்கு பிறகு 2 நாட்கள் வரை விருந்து உபச்சாரம் என அனைத்தும் சந்தோஷமாகவே சென்றது. 3வது நாள் எனது வயிற்றுப்பகுதியில் இருந்து சிறிதாக வலி வர ஆரம்பித்தது. இது திருமணத்திற்கு சில நாட்கள் முன்பிலிருந்தே வந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் மிக சிறிய அளவு வலியாக இருந்ததால் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இந்த 2 நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே வலி எடுக்க ஆரம்பித்தது. நானும் இது சாதாரணமான வழியாக இருக்கும் என விட்டுவிட்டேன். திருமணம் முடிந்து 3 நாட்கள் கழித்து இன்றுதான் வரவேற்பு வைத்திருந்தனர். வீடு உறவினர்களால் நிரம்பி வழிந்தது. எனது வீட்டைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தனர். அதோடு சேர்த்து எப்பொழுதும் வரும் வயிற்று வலியும் சேர்ந்து கொண்டது. நான் மிகவும் சிரமப்பட்டு போனேன். எனக்கு அடுத்தவர்களிடம் சொல்வதற்கும் பயமாக இருந்தது. எதனால் வயிற்று வலி வந்தது என துருவி திருவி விசாரிப்பார்களோ என்று. ஏனென்றால் அதன் காரணம் எனக்கே தெரியவில்லை. வயிற்று வலியின் காரணமாக தலையும் கை கால்களும் வலிக்க ஆரம்பித்தது. அதோடு உறவினர்களோடு பேசி சிரித்து கொண்டு இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு வழியாக அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து மாமியார் என்னை ஓய்வு எடுக்கும்படி அறைக்கு அனுப்பி வைத்தார். நானும் நிம்மதி பெருமூச்சு விட்டு அறையில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். இதனால் வயிற்று வலியும் சற்று குறைந்து காணப்பட்டது. அசதியின் காரணமாக சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டேன். என் கணவர் எப்பொழுது வந்தார் என்பது கூட தெரியாமல் உறங்கி போனேன். அவரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை. மறுநாள் வந்திருந்த உறவினர்கள் ஒருவரும் பின் ஒருவராக செல்லத் தொடங்கினர். நெருக்கமான சில உறவினர்கள் மட்டுமே வீட்டில் இருந்தனர்.
புதிய மணப்பெண் என்பதால் அறைக்கு உணவை அனுப்பி வைத்தனர். நானும் தயாராகி உணவை உண்டுவிட்டு வெளியில் வந்து உறவினர்களோடு பேச அமர்ந்தேன். அப்பொழுதும் வயிற்று வலி சிறிதாக இருந்து கொண்டுதான் இருந்தது. அதில் கணவரின் அத்தையும் இருந்தார். அவர்தான் என்னை வெகு நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் அப்படி பார்த்தது எனக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. வீட்டில் வேலை எதுவும் செய்ய அனுமதிக்கவில்லை. அனைவரும் மதிய உணவு செய்வதில் மூழ்கி இருந்தனர். நானும் என்ன செய்வதென்று புரியாமல் எனது அறைக்கு வந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன். காலை வரை சிறிதாக இருந்த வயிற்று வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தொடங்கியது. நானும் கடவுளிடம் வயிற்று வலி தீர வேண்டும் என வேண்டிக் கொண்டேன். ஆனால் நேர்மாறாக அதிகமாகத்தான் ஆகிக் கொண்டிருந்தது. வலியின் தாக்கத்தால் என்னையும் அறியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அறைக்குள் வந்த கணவரும் எனது நிலைமையை பார்த்து துடித்து போனார். உடனடியாக மருத்துவமனைக்கு வரும்படி வற்புறுத்தினார். நான் தான் மறுத்துவிட்டேன். எங்கே திருமணமான 2 நாட்களிலேயே மருத்துவமனைக்கு சென்றால் வீட்டில் உள்ள உறவினர்கள் தவறாக நினைப்பார்களோ என்று. பிறகு அவரிடம் வயிற்று வலிக்கு உண்டான மாத்திரையை மட்டும் வாங்கி வாருங்கள் என அனுப்பி வைக்க அவரும் சிறிது தூரத்தில் உள்ள மெடிக்கலிலிருந்து வாங்கி வந்து கொடுத்தார். அதை சாப்பிட்டவுடன் சிறிதாக வலி குறைந்தது போல உணர்ந்தேன். கணவரிடம் தெரிவிக்க அவரும் சமாதானமானார். பின்னர் இருவருமாக பேசியிருந்துவிட்டு மதிய உணவிற்கு அழைக்கவே இருவரும் சாப்பிட அமர்ந்தோம். நான் அவ்வளவாக உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதோ பேருக்காக கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன். வீட்டில் உள்ளவர்கள்தான் வற்புறுத்தி கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட வைத்தனர். அனைத்தும் முடிந்து நானும் கணவரும் அறைக்கு வந்து அமர சிறிது நேரத்தில் வயிற்று வலி மிக கடுமையாக வரத் தொடங்கியது. என்ன செய்வதென்று புரியாமல் கணவரின் கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தேன். வலியால் என்னையும் அறியாமல் கத்திவிட்டேன். இதனால் வீட்டிலிருந்த உறவினர்களும் பதறிப்போய் என்னவென்று என் அறைக்கு வந்து பார்க்க நான் வலியால் துடித்து கொண்டிருப்பதை பார்த்து பதறிப்போனார்கள். உடனடியாக கணவரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு இருந்த பெண் மருத்துவரும் என்னை பற்றி விசாரித்து வலி எங்கு உள்ளது என கேட்க ஆரம்பித்தார். நானும் வயிற்று பகுதியில் வலியுள்ள இடத்தை காண்பித்து கொண்டிருந்தேன். அவருக்கும் எதனால் வலி உண்டானது என்பதை பற்றி தெரியவில்லை. சில மருந்து மாத்திரைகளை எழுத தருகிறேன், சரியாகிவிடும். இல்லையென்றால் மீண்டும் வாருங்கள் என மருந்துகளை எழுதி கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். வீட்டில் உள்ளவர்களும் என்னவென்று விசாரிக்க இது சாதாரண வயிற்று வலிதான் என கணவர் கூறிக்கொண்டிருந்தார். நானும் அன்று இரவு மாத்திரைகளை சாப்பிட சிறிது நேரத்தில் வலியும் குறைந்து போனது. கணவரிடம் தெரிவிக்க அவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். 2 நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சென்றது. நானும் முன்பு உள்ளதைப் போல உணர்ந்தேன். இனிமேல் வயிற்று வலி வராது என நினைத்தேன். ஆனால் நடந்தது நேர்மாறாக இருந்தது. மறுநாள் காலை மீண்டும் கடுமையான வயிற்று வலி வரத் தொடங்கியது. வலியால் அலறி துடிக்க இந்த முறையும் கணவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு சென்று பரிசோதிக்க மருத்துவரும் இவருக்கு சில பரிசோதனைகளும் அல்ட்ராசவுண்ட் எனப்படும் பரிசோதனையும் செய்ய வேண்டியுள்ளது. அதன் பிறகுதான் எதனால் வயிற்று வலி வருகிறது என்பதை பற்றி எங்களால் சொல்ல முடியும் என கூறி அனைத்து பரிசோதனைகளையும் செய்ய தொடங்கினார். அனைத்தும் முடிந்து என்னை காத்திருக்கும்படி கூற நாங்களும் பரிசோதனையின் முடிவிற்காக காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் எங்களை அழைத்த பெண் மருத்துவரும் எங்களை அமர வைத்து எங்களை பற்றி விசாரிக்க தொடங்கினார். எங்களின் பரிசோதனை முடிவுகளும் அவர் கையில்தான் இருந்தது. உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது, திருமணத்திற்கு முன்பு ஏதாவது பழக்கம் உள்ளதா என பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அனைத்திற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்த கணவர் ஒரு கட்டத்தில் பரிசோதனை முடிவுகளை பற்றி கேட்க மருத்துவரும் சற்று குழப்பமான முகத்துடன் பேச ஆரம்பித்தார். அவர் பேச பேச எனது தலையில் இடியே விழுவது போல் தோன்றியது. கணவருக்கு கோபத்தில் முகம் சிவக்க ஆரம்பித்தது. மருத்துவர் கணவரிடம், பாருங்கள், உங்கள் மனைவி 6 மாதத்திற்கு முன்பு கருக்கலைப்பு செய்துள்ளார். அதன் விளைவாகத்தான் இப்பொழுது வயிற்று வலி உண்டாகி உள்ளது. 2-3 ஊசிகள் போட்டால் சரியாகிவிடும். ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்றார். இதை கேட்ட கணவர்தான் கோபத்தில் அழும் நிலைக்கு வந்துவிட்டார். பின்பு எனக்கும் ஊசிகள் போடப்பட்டன. எனக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அழுது கொண்டிருந்தேன். காரணம், என் கணவரை தவிர வேறு ஆண்களை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. துக்கம் தொண்டையை அடைக்க என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என புரியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தேன்.
எனக்கு வேகமாக கத்தி அதெல்லாம் ஒன்றுமில்லை என சொல்ல வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் என்னுள்ளிருந்த பலவீனத்தின் காரணமாக அமைதியாக அழ மட்டுமே முடிந்தது. அங்கிருந்த சில நர்சுகளும் என்னை பார்த்து அவர்களுக்குள்ளாகவே சிரித்து கொண்டனர். இது எனக்கு இன்னும் அவமானத்தையும் அழுகையையும் தந்தது. வெகு நேரமாக எதனால் அதை போல ரிப்போர்ட் வந்தது, நான் எப்பொழுது இதை போல ஒரு காரியத்தை செய்தோம் என துடித்து கொண்டிருந்தேன். சிகிச்சை முடிந்ததும் கணவர் என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார். வறுமொழியில் எதுவுமே பேசவில்லை. அவரின் அமைதியும் எனக்கு ஒருவித பயத்தை உண்டாக்கியது. நானாக அவரிடம் பேசினால் கூட அவரின் பார்வை என்னை பயமுறுத்தியது. வீட்டிற்கு வந்ததும் நேராக அவரின் அம்மாவின் அறைக்குத்தான் சென்றார். அங்கு என்ன பேசினார்களோ தெரியவில்லை. கோபமாக அறைக்கு வந்த மாமியார் என்னை பார்த்து கத்த ஆரம்பித்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இதை போல காரியத்தை செய்துவிட்டு எனது மகனின் வாழ்க்கையை நாசமாக்க வந்திருப்பாய். நான் உன்னை எவ்வளவு நல்ல பெண் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நீ இவ்வளவு மோசமானவளாகவும் கேடுகெட்டவளாகவும் இருந்திருப்பாய் என நினைத்து கூட பார்க்கவில்லை. அமைதியாக இருந்து கொண்டு என்னென்ன காரியத்தை செய்து விட்டு வந்திருக்கின்றாய். நல்ல வேளை, கல்யாணமான 3 நாட்களிலேயே உன்னுடைய வண்டவாளம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் நீ இங்கு இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் அது எங்களுக்குத்தான் அவமானம். உனது அப்பா அம்மாவை வரச் சொல்லி சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிவிடு என கத்திக்கொண்டிருந்தார். நேற்று வரை மகள் போல என்று பாசமாக பேசிக்கொண்டிருந்தவர் இன்று இவ்வளவு ஆக்ரோஷமாக கத்துவதை பார்த்து அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நானும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தேன். எனது அப்பா அம்மாவையும் அவசரமாக வரச் சொல்ல சிறிது நேரத்தில் அவர்களும் பதட்டப்பட்டு வந்து சேர்ந்தனர். அப்பா அம்மாவை பார்த்த மாமியாருக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அவர்களிடமும் சண்டையிட ஆரம்பித்தார். என்ன பிள்ளையை வளர்த்திருக்கின்றீர்கள்? பணம் இல்லை என்றாலும் நல்ல குடும்பமாக இருக்கும் என்றுதான் உங்கள் குடும்பத்தில் சம்பந்தம் வைத்து கொண்டோம். ஆனால் நீங்கள் இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செய்திருப்பீர்கள் என்று நினைக்கவில்லை. உங்கள் மகள் மட்டும்தான் இதை போல செய்தாளா அல்லது அவளுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்தீர்களா என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களுக்கும் ஒன்றும் புரியாமல் பதறிப்போய் நிற்க பின்பு அனைத்து விஷயங்களையும் கூற அவர்கள் துடித்து போயினர். என் மகள் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டாள் என எனது அப்பா தான் கதறிக்கொண்டிருந்தார். என்னை பற்றி அம்மாவை விட அவருக்கு தான் அதிகமாக தெரியும். அவரின் அழுகையை பார்த்து நானே துடித்து போனேன். போதாததற்கு கணவரின் அத்தையும் அவர் பங்கிற்கு மாமியாரிடம் எங்களை பற்றி குறை கூறிக்கொண்டிருந்தார். அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே எங்கள் வீட்டில் சம்பந்தம் வைத்துக் கொள்வது பிடிக்கவில்லை. எனது அம்மாவும் மாமியாரிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஏதோ தவறு நடந்துள்ளது, நன்றாக விசாரித்து முடிவெடுங்கள் என்று. வேண்டுமென்றால் வேறு மருத்துவமனைக்கு சென்று நன்றாக பரிசோதிக்கலாம் என்றும் கூறி பார்த்தார். ஆனால் மாமியார் எதையும் கேட்கும் மனநிலையில் அப்பொழுது இல்லை. அந்த மருத்துவரை எங்களுக்கு பல வருடங்களாக தெரியும். நீங்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது மருத்துவர் மீது பழி போடுகிறீர்களா என கத்தத் தொடங்கினார். இதை அனைத்தையும் எனது கணவர் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். அவர் எங்களிடமும் மாமியாரிடமும் எதுவுமே பேசவில்லை. அதற்கு மேலும் அந்த வீட்டில் என்னை வைத்துக்கொள்ள மாமியார் விரும்பவில்லை. உடனடியாக உங்கள் மகளை அழைத்துச் செல்லுங்கள் என கத்திக் கொண்டிருந்தார். அதுவரை அமைதியாக நின்ற கணவர் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்து எனது அப்பாவிடம், உங்கள் மகளை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். இதற்கு மேலும் இவளோடு எனக்கு வாழ விருப்பமில்லை. இன்னும் சில நாட்களில் விவாகரத்திற்கான ஏற்பாடு செய்து விடுகிறேன். தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி சென்று விடுங்கள் என கோபமாக கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த எனது அப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. பட்டென்று என் கணவரின் காலில் விழ முயற்சி செய்தார். இதை பார்த்து நான் உட்பட அங்கிருந்த அனைவருமே பதறித்தான் போனோம். பதறிப்போன கணவரும் அவரை தடுத்து நிறுத்தினார். பாருங்கள் மாமா, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை. எனக்கும் மானம் மரியாதை உள்ளது. உங்கள் மகள் கல்யாணத்திற்கு முன்பே கருவை கலைத்தவள் என்று தெரிய வந்தால் எனது குடும்பத்திற்கென்று உள்ள மரியாதை சுத்தமாக போய்விடும். அதை தடுப்பதற்கு ஒரே வழி அவளை நான் விவாகரத்து செய்வது மட்டுமே. என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் என்றார். எனது அப்பாவும் என் மகள் அப்படி செய்திருக்க மாட்டாள், ஏதோ தவறு நடந்துள்ளது என கூறினார். அதற்கு கணவரும், அப்படியென்றால் ஒன்று செய்யுங்கள், தற்சமயம் இவளை உங்களுடன் அழைத்து சென்று விடுங்கள்.
உங்களுக்கு சில நாட்கள் வரை அவகாசம் தருகிறேன். உங்கள் மேல் தவறு இல்லை என்று நிரூபித்தால் அவளுடன் நான் சேர்ந்து வாழ தயாராக உள்ளேன். அப்படி இல்லை என்றால் விவாகரத்து செய்வதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுது அவளை கூட்டிக் கொண்டு சென்று விடுங்கள் என கராராக கூறிவிட்டார். எனக்கும் அப்பா அம்மாவிற்கும் வேறு வழி இல்லை. ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்து பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது. திருமணமான 3 நாட்களிலேயே விவாகரத்து ஆகப் போகிறாள் என்றும், திருமணத்திற்கு முன்பு வேறு ஒருவனோடு தொடர்பு ஏற்பட்டு கர்ப்பமாக இருந்து கலைத்து விட்டாள் என்றும் பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தனர். இதை கேட்டு எனது சகோதரர்களும் என் மேல் கோபப்பட ஆரம்பித்தனர். உன்னால் எங்களது மானமும் மரியாதையும் போய்விட்டது என கத்திக் கொண்டிருந்தனர். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். மாமியாரின் கேள்விகளுக்கே பதில் தெரியாத எனக்கு அவர்களின் கேள்விகளுக்கு மட்டும் எப்படி பதில் தெரியும்? அப்பொழுதெல்லாம் அம்மாதான் அவர்கள் மேல் கோபப்பட்டு என்னை சமாதானப்படுத்தி வைத்தார். 2 நாட்கள் வரை வீட்டில் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல அமைதியாக இருந்தது. மறுநாள் அப்பாவும் அம்மாவும் என்னிடம், நீ சீக்கிரம் தயாராக இரு, நாம் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் வேறு மருத்துவரிடம் பரிசோதிக்கலாம் என கூறினர். நானும் மறுப்பேதும் கூறவில்லை. சொன்னது போலவே நானும் அவர்களுடன் மருத்துவமனைக்கு சென்று விட்டேன். எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என் மேல் அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. தனது மகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்க மாட்டாள் என்று. நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் விஷயம் கணவருக்கும் மாமியாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் வேண்டா வெறுப்பாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர். அப்பொழுதும் கூட மாமியார் கணவரிடம், இது தேவையில்லாத வேலை, இன்னும் வேறு யாரிடம் காண்பிக்க வேண்டும், அவளை சீக்கிரம் விவாகரத்து செய்து விடு என வற்புறுத்தி கொண்டே இருந்தார். கணவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் அமர்ந்திருந்தார். கணவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தவறு நடந்திருக்குமோ என்ற நினைப்பும் இருந்தது. அதனால்தான் சொன்னவுடன் மறுப்பேதும் கூறாமல் மாமியாரை அழைத்து வந்து விட்டார். எனக்கும் அனைத்து பரிசோதனைகளையும் முடிவிற்காக காத்திருந்தோம். சிறிது நேரத்தில் ரிப்போர்ட்டும் வர மருத்துவர் எங்களை உள்ளே அழைத்தார். நாங்கள் அனைவரும் மருத்துவர் முன் நிற்க அவர் எங்களிடம், பயப்படும் அளவிற்கு ஒன்றுமில்லை, இது சாதாரணமாக சில உணவுகள் செரிக்காமல் போனால் இதுபோல பிரச்சனைகள் வருவது சகஜம்தான். அது மட்டுமல்லாது உங்கள் மகளுக்கு அல்சர் உள்ளது, அதனால்தான் வயிற்று வலியால் அவதிப்பட்டு உள்ளார். சில நாட்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் பூரணமாக குணமடைந்துவிடும் என தெரிவித்தார். இதை கேட்ட நானும் எனது அம்மாவும் சந்தோஷத்தால் அழுதுவிட்டோம். மாமியாரும் கணவரும் குழப்பமாக அமர்ந்திருந்தனர். பின்பு அதே ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு எங்களையும் அழைத்து வந்து முன்பு காண்பித்த அதே மருத்துவரிடம் காண்பித்தனர். அவர் எங்களை பார்த்ததுமே அவரின் முகம் மாறிப்போனதை கவனித்தோம். பிறகு எனது ரிப்போர்ட்டையும் பார்த்து அனைத்தும் சரியாக உள்ளது என்பது போல கூறினார். பிறகு சில நிமிட அமைதிக்கு பிறகு எனது கணவரை அழைத்து, தம்பி, எங்களின் பக்கம் தவறு நடந்துவிட்டது. அன்று நீங்கள் வரும்பொழுது ஏற்கனவே ஒருவருக்கு எடுத்து வைத்திருந்த ரிப்போர்ட்டில் உங்களின் மனைவியின் பெயரை தவறுதலாக பணி செய்யும் பெண் ஒருவர் எழுதிவிட்டார். அது எனக்கும் தெரியாமல் உங்களிடம் தவறுதலாக கூறிவிட்டேன். அதன் பிறகு கூட உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது உங்களை பற்றி எந்த விபரமும் தெரியவில்லை. அன்று நடந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னித்து விடுங்கள் என மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம். கணவரும் கோபமாக மருத்துவரிடம், உங்கள் அலட்சியத்தால் எனது வாழ்க்கையையே நான் இழந்திருப்பேன். நாங்கள் அப்படியே விட்டிருந்தால் எனது மனைவியின் நிலைமையும் என்ன ஆகியிருக்கும், ஏன் இப்படி செய்தீர்கள் என கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். பிறகு நான் தான் அவரை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அப்பொழுது அனைவருக்கும் தெரிந்து போனது என் மேல் எந்த தவறும் இல்லை என்று. கணவரும் மாமியாரும் என்னிடம் பல முறை மன்னிப்பு கேட்டனர். நானும் அவர்களை மன்னித்து விட்டேன். ஏனெனில் இதில் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படித்தான் நடந்திருப்பார்கள். அதிலும் என் கணவர் கடைசி வரை என் மேல் சிறிதாக நம்பிக்கை இருந்ததால் மட்டுமே அனைத்தும் சாத்தியமானது. வேறு ஒருவராக இருந்திருந்தால் அன்றே விவாகரத்து கொடுத்துவிட்டு வேறு பெண்ணை பார்த்து இருப்பார். மீண்டும் இதை போல கணவர் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொன்னேன். நன்றி.